சமாதானம் இல்லாத ஒரு சூழல், அப்படித்தானே? இன்னைக்கு நேற்று இந்த ஒரு வாரமா கூட ஒரு புதிய ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் ஒரு புது போர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏற்கனவே பழைய போர்லாம் அப்படியே நடந்துட்டா இருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர், இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் நடந்துட்டு இருக்கு போர். இது எல்லாமே இன்னும் ஒரு முடிவுக்கு வரல. இந்த உலகம் முழுவதும் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருக்கு. அநேக இடங்கள்ல பூமி அதிர்ச்சி. இந்த கடந்த வாரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில பூமி அதிர்ச்சி, கம்போடியா பக்கத்துல இருக்கிற பாத்தீங்கன்னா ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி, இது மாதிரி நிறைய இடத்துல பூமி அதிர்ச்சிகள் உண்டாயிருக்கு. கொள்ளை நோய்கள் அப்படியே தான் இருக்கு. இது எல்லாமே நம்முடைய வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்த, சொல்லி கொடுத்த கடைசி கால அடையாளம். அல்லேலூயா. சோ கடைசி கால அடையாளம் அத்தனையும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதுல எத்தனை பேருக்கு இதை பார்த்தா பயமா இருக்கு? போன முறை கூட என்ன பார்த்தோம்? போன வாரம் கூட கடைசி கால அடையாளங்களை குறித்து தான் பார்த்தோம். இயேசுடைய வருகை, அதாவது இயேசுடைய 3ஆம் வருகைக்கு இந்த உலகம் எப்படி ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது, இயேசுடைய 2ஆம் வருகைக்கு நம்முடைய சபையானது எப்படி ஆயத்தமாக வேண்டும் அப்படிங்கிறதை குறித்து நம்ம போன முறை பார்த்தோம், அப்படித்தானே? அல்லேலூயா. அப்ப அதெல்லாம் பார்த்தா எத்தனை பேருக்கு பயமா இருக்கு? ஐயோ இப்படி பயமா இருக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் பயமே இல்லை, எல்லாருக்குமே எந்த பயமே இல்லை, அப்படித்தானே? ஒரு எக்ஸாம் ஹாலுக்குள்ள போகும்போது நல்ல 2 பேருக்கு ரொம்ப பயமே இருக்காது. ஒருத்தவங்களுக்கு நல்லா படிச்சவங்களுக்கு என்ன இருக்காது, பயம் இருக்குமா? என்ன கேள்வி கேட்டாலும் நான் வந்து தயாரா இருக்கிறேன், நான் என்ன கேள்வி கேட்டாலும் எக்ஸாமுக்கு நான் தயாரா இருக்கிறேன், எழுதுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்காது. இன்னொருத்தனுக்கு பயம் இருக்காது, எதுவுமே படிக்காதவனுக்கு பயமே இருக்காது. ஏன்னா என்னாச்சு, நீ என்ன கேள்வி கேட்டாலும் நான் ஃபெயிலா தான் போறேன், அப்ப எனக்கு என்ன இருக்காது, பயம் இருக்காது. ஆனா இந்த 2க்கு இடைப்பட்டவர்கள், படிச்சும் படிக்காமையும் ஐயோ பாஸ் ஆகுமா ஃபெயில் ஆகுமா அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும். அல்லேலூயா. அப்ப நாம எல்லாம் எந்த கேட்டகரியில இருக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு உலகம் அத்தனை அடையாளங்களும் இயேசு இதோ சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய 2ஆம் வருகை ரொம்ப சமீபம் அப்படிங்கிறத நமக்கு காண்பித்து கொண்டு இருக்கிறது. போன வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிகப்பு கடாரிய பலி கொடுத்து ஒரு ட்ரையல் எடுத்திருக்காங்க. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். என்னாகமும் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். என்னாகமும் 19:2. என்னாமகம் உட்படாததுமாகிய சிவப்பான ஒரு கிடாரியை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்னார்கள். சோ இந்த இடத்துல ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அதாவது இஸ்ரவேலுக்கு ஜனங்களுங்கிறத விட அங்க வரக்கூடிய பிரதான ஆசாரியன் தன்னை சுத்திகரிக்கும்படியாக ஒரு சிவப்பு கடாரியை பலியிட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அப்பதான் வந்து அவன் என்ன, பிரதான ஆசாரியன் அந்த வருஷத்துக்கு ஒரு தடவை பலி செலுத்த உள்ள போகும் பொழுது அவனுடைய பாவத்திற்காக அவன் தன்னைத்தானே சுத்திகரிக்கும்படியாக ஒரு சிவப்பு கடாரியை பலி கொடுக்க வேண்டும். அது வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. கரெக்டா பாத்தீங்கன்னா நம்மளுடைய இஸ்ரவேலர்கள் கிபி 90ல உலகம் முழுவதும் சிதறடிக்கப்படுறாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா அந்த சபையானது, அங்கிருந்த தேவாலயம் இடிக்கப்படுகிறது. அந்த காலகட்டத்துல இந்த சிவப்பு கடாரி உலகத்துல எங்கேயுமே இல்லாம போயிடுச்சு. இந்த ஒரு இனமே அழிஞ்சு போயிடுச்சு. கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 2000 வருஷங்களுக்கு பிறகு கடந்த 1998ல அந்த சிகப்பு கடாரியை மீண்டும் இஸ்ரவேலர்கள் அதை வந்து உருவாக்கி அமெரிக்க தேசத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 சிகப்பு கடாரியை கண்டுபிடிச்சாங்க. அதுல வந்து 3 சிகப்பு கடாரியை வந்து மட்டும்தான் ஓகேனா, மற்ற 2லயும் ஒரு சில எக்ஸ்ட்ரா முடிகள், அதாவது வெள்ளை முடி, கருப்பு முடிகள்லாம் அதுல கலந்திருந்ததுனால அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. 3 கிடாரிகளை மட்டும் அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா 3வது தேவாலயம் கட்டுனாங்க அப்படின்னா எங்க என்ன வேணும், பலி செலுத்தப்பட வேண்டும், அப்படித்தானே? இப்ப இஸ்ரவேல் தேசம் உண்டாயிடுச்சு, ஆனால் இதுவரை அவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்களே ஒழிய அவர்கள் இன்னும் பலி செலுத்தவில்லை. ஏன்னா அவருடைய தேவாலயம் இல்லை. அப்ப அந்த தேவாலயத்தை கட்டி அங்கே பலி செலுத்த வேண்டும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிகப்பு கிடாரி வேண்டும். அப்போ 3 சிகப்பு கிடாரி தயாராக இருக்கிறது அதை பலி செலுத்துவதற்கு. அப்போ அதுக்கு முன்னாக என்ன பண்ணாங்கன்னா, போன வாரத்துல அந்த ரிஜெக்ட் பண்ண 2 சிகப்பு கிடாரியில ஒரு சிகப்பு கிடாரிய அவங்க வந்து ஒரு ட்ரையல் எடுத்தாங்க, எப்படி பலி செலுத்துறது. ஏன்னா கிட்டத்தட்ட என்னாச்சு, 2000 வருஷம் ஆச்சு. பலி செலுத்துறதுன்னா யாருக்கும் எப்படி அதோடைய முறைமை என்ன, அது எப்படி பண்றது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதனால ஒரு சின்ன ட்ரையல் எடுத்து பார்த்தாங்க. அந்த ஒரு சிகப்பு கடாரிய அதை பலி கொடுத்து அதை ஊருக்கு புறம்பதுல கொண்டு போய் அதை ஃபுல்லா தகனிடணும். அதாவது நல்லா நெருப்பு போட்டு அதுல வந்து அதை தகன பலியா கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு ட்ரையல் எடுத்து பார்த்துருக்காங்க. ஸோ அது அவர்களுடைய எல்லா நோக்கமும் எப்படி இருக்குன்னா, 3வது தேவாலயத்தை வெகு சீக்கிரம் கட்டி
அதுல வந்து அதை பலியிட வேண்டும் என்பதுதான் அவருடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப 3வது தேவாலயம் கட்டுனா யார் வந்துருவா? ஆன்டிகிறிஸ்ட் வந்துருவான். அந்த தேவாலயத்தின் மத்தியில வந்து ஆன்டிகிறிஸ்ட் வந்து நான் உட்கார்ந்துட்டு நான் தான் தேவன் என்னை ஆராதின்னு சொல்ல போறான். அப்போ அதற்கு முன்பாக இந்த 3வது தேவாலயம் வருவதற்கு முன்பாக யார் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்? சபையாகி நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்ப நாம வந்து எந்த சூழ்நிலையில் இருக்கிறோம், அப்ப அதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த இடத்துல வேத வசனம் சொல்லுகிற, திரும்ப அதை வாசிங்க, மத்தேயு 24:6. கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இதுவையெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. அல்லேலூயா. கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லுகிறது. எச்சரிக்கையா இருங்கள். இப்ப இன்னைக்கு வந்து நிறைய யுத்தங்களின் செய்தியும் கேள்விப்படுவீர்கள், பூமி எதிர்ச்சியை கேள்விப்படுவீர்கள், கொள்ளை நோய்களை கேள்விப்படுவீர்கள். அதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லல. எதை குறித்து வேதம் எச்சரிக்கையா இருக்க சொல்லுது வேதம்னா, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை நம்ம போன முறை பார்த்தோம், 2ஆ பிரிச்சு. இந்த உலகம் ஒரு பக்கம் இருக்கு, அந்த உலகத்திலிருந்து வேர் பிரிக்கப்பட்ட நாம் இந்த சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நமக்கு வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா, கலங்காதபடி இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் இயேசு கிறிஸ்துடைய 3ஆம் வருகைக்கு எல்லாமே ஆயத்தம் என்பதை தான் சொல்லி காமிக்குது. இந்த உலகத்துல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அழிவை பார்த்தோ, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்தோ, அதை குறித்து கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க வந்து எதை அப்ப நான் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எனக்குள்ள ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும். அப்படித்தானே? இப்போ இஸ்ரவேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் போர் நடக்குது. அங்க வந்து நெதன்யாகு இருக்கிறார், அவர் வந்து அந்த நாட்டோட பிரதமர். அப்ப எவ்வளவு குண்டு வந்து அந்த தேசத்துல போட்டாலும் அவருக்கு ஏதாவது பதட்டம் இருக்குமா? இருக்காது. ஏன்னா அவர் வந்து அவரை பொறுத்தவரை என்ன நம்பிக்கை அப்படின்னா, அந்த தேசத்துடைய தலைவர் தான். அங்க பாத்தீங்கன்னா அநேக பதுங்கு குழிகள்லாம் இருக்கும். அந்த போர் நடக்கும்போது பாம் போடும்போது அங்க ஒரு அலாரம் கொடுப்பாங்க, எல்லாருமே எங்க போய் ஒளிஞ்சுக்குவாங்க, ஒரு பதுங்கு குழிகள்ல போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அப்ப பதுங்குழியில் இருக்கிறவனுக்கு என்ன நம்பிக்கை அப்படின்னா, நான் சேஃப்டியா இருக்கிறேன். இப்ப எவ்வளவு பெரிய பாம் போட்டாலும் பதுங்குழியில் இருக்கக்கூடிய எனக்கு என்ன இல்லை, எந்த விதமான பிரச்சனை இல்லை, என்னை வந்து அந்த அவன் போடக்கூடிய அணுகுண்டு என்னை வந்து சேதப்படுத்தாது அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்குள்ள இருக்கிறது. அப்படித்தானே? அல்லேலூயா. அதே போலதான் நமக்கும் இந்த உலகத்துல எத்தனை காரியங்கள் உலகத்தில் நடந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகள் நடந்தாலும், யுத்தங்கள் நடந்தாலும், கொள்ளை நோய்கள் வந்தாலும், இப்ப 2020 வந்து உலகம் முழுவதும் கொரோனா வந்தது. ஆனா அப்படிப்பட்ட கொரோனா காலத்திலும் தேவன் நம்மளை என்ன பண்ணாரு? நம்மளை நடத்தினார், நம்மளை பாதுகாத்து கொண்டார், அந்த நோய் நொடிகளில் இருந்து நம்மளை விலக்கி பாதுகாத்து கொண்டார். அப்போ நமக்குள்ள ஏதேனும் நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்படித்தானே? இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா பயம் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா அவன் பக்கத்துல அவனை பொறுத்தவரையிலும் இது என்னவா ஆகுமோ, இது குறித்து அது அடுத்த லெவல் எப்படி போகும் அப்படிங்கிறது யாருக்கும் என்னமே தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளாகி நாம், சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கூடிய நாம், நமக்கு ஏதேனும் ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்ப இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எதை குறித்தும் கலங்காதிருங்கள், கலங்காதிருக்கும்படி எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஏன் நம்ம எல்லாம் கலங்கக்கூடாது? நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? அப்ப எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, அவனுக்குள்ள ஒரு பதுங்கு குழி வச்சுட்டு அதுக்குள்ள இருக்கானோ, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, கண்டிப்பா நான் வந்து இந்த போர்ல நான் வந்து என்னுடைய ஜீவன் வந்து பாதுகாக்கப்படும் அப்படின்னு. அப்போ நமக்கெல்லாம் என்ன நம்பிக்கை இருக்கிறது? இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டு தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கோம். இதோ இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம இருக்கிறோம். ஆனால் அந்த இயேசுடைய வருகை மட்டும் நாம் வந்து எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, அந்த தேவனை எப்பொழுது வரப்போகிறாரோ அந்த தேவன் வரும் பொழுது, இயேசு வரும் பொழுது அவரை எதிர்கொண்டு போகக்கூடியவர்களாக, ஆயத்தப்பட்டவர்களாக நம்ம இருக்கணும். ஆனா அதுக்கு முன்பாக இந்த உலகத்தில் எந்த காரியம் நடந்தாலும், என்ன நிகழ்வுகள் நடந்தாலும், எப்பேற்பட்ட பூமி எதிர்ச்சிகளோ, கொள்ளை நோய்களோ, இல்ல வந்து மிகப்பெரிய தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பினாலும் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்ற எல்லா காலங்களிலும் அவர் பாதுகாத்து கொள்வதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சோ ஒரு சில காரியங்கள் எதுக்கெல்லாம் நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்மளை வந்து நம்மை நாமே ஒரு நம்பிக்கையை, நமக்குள்ளே ஒரு விசுவாசத்தை நம்ம எப்படியெல்லாம் பலப்படுத்திக் கொள்ளலாம் அப்படிங்கறத பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30.
ரோமர் 8ஆம் அதிகாரம் 29-30. ஆமென். அல்லேலூயா. அதாவது தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அப்ப தேவன் நாம் அத்தனை பேரும் இந்த சபையில சேர்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா நாம் அத்தனை பேரும் முன்குறிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்ல. அப்ப நாம் அதிலிருந்து வேர்பிரிக்கப்பட்டு இந்த சபையில சேர்க்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா தேவன் நம்மை குறித்து முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல வேத வசனம் நமக்கு அழகா சொல்லுகிறது, அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேராவனா இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நாம் சபையிலே சேர்க்கப்பட்ட அத்தனை பேரும் முன்னறிந்தவர்கள், தேவனால் முன்னறிந்தவர்கள். நம்ம முன் குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது? இந்த சபைக்குள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. வேதம் நமக்கு சொல்கிறது, தாயின் கருவில் உருவாகும் உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், இந்த உலக தோற்றத்திற்கு முன்பாக நான் உன்னை முன் குறித்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆதியாகமத்துல வாச்சோம்னா ஆதியாகமம் 11:31, ஆதியாகமம் 11:31, தன் குமாரனாகிய ஆபிரகாமை ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகன் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டார். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்திருந்தார்கள். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார் ஆபிரகாமை நோக்கி. நீயும் அந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் ஆபிரகாம் நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு 12ஆம் அதிகாரத்துல ஒரு அழைப்பு கொடுக்கிறார். ஆனா அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய வசனத்துல யாரெல்லாம் புறப்படுகிறான்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமும் அவருடைய மனைவி சாராள், லோத்து, அடுத்து பாத்தீங்கன்னா தேராகு யாரு? ஆபிரகாமுடைய அப்பா. லோத்து தேராகு கிளம்புறாரு. அடுத்து லோத்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய அண்ணன் பையன். சோ இவங்க 4 பேருமே அங்க இருந்து கிளம்புறாங்க, தேசத்துல இருந்து கிளம்புறாங்க. ஆனா வர்ற வழியில அந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்துல அவங்க தங்கிடுறாங்க. ஆனா அதற்கு அப்புறம் தான் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்துல திரும்பவும் தேவன் ஆபிரகாம் பேசுறாரு, நீ உன்னுடைய தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அப்ப தேசம் அவர் எங்க போக சொல்றாரு? கானான் தேசத்துக்கு அழைக்கிறார். அந்த அவருடைய ஆபிரகாமையும் அவருடைய மனைவி, அதாவது 2 பேரும் தான். அப்ப நீயும் உன் மனைவியும் தான் அந்த இடத்துக்கு கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்பது தேவனுடைய அழைப்பு. அல்லேலூயா. ஆனா அவங்க புறப்படும் போது அவங்க கூடவே பாத்தீங்கன்னா லோத்தையும் தேராகு இவங்களை எல்லாம் சேர்த்துதான் கூட்டிட்டு வர்றாங்க. ஆனால் வர்ற வழியிலே பாத்தீங்க அப்படின்னா தேராகு தங்கி விடுகிறார். அப்போ அழைப்பு யாரு கொடுக்கப்பட்டது அப்படின்னா ஆபிரகாமுக்கும் அவருடைய மனைவிக்கும். அப்ப அழைக்கப்பட்டவர்கள் கரெக்டா பாத்தீங்கன்னா கானான் தேசத்துக்கு போயிடுவாங்க. அது கூட லோத்தும் போவாரு. ஆனா லோத்து என்ன பண்ணுவாரு? அவர் இடையிலே அவருடைய குடும்பம் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு தவறான ஒரு இடத்துக்கு போய் லோத்து மட்டும்தான் அந்த இடத்துல நீதிமானா இருப்பாரு. அவருடைய மனைவி இறந்துருவாங்க. அவருடைய பிள்ளைகள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தவறான வழியில போயிருவாங்க. சோ அழைக்கப்பட்டவர்களை பாத்தீங்க அப்படின்னா கர்த்தர் அந்த இடத்துல எங்க அழைத்தாரோ, அதாவது அந்த கானான் தேசத்துக்கு அழைத்தவர் அந்த கானான் தேசத்துல வைத்து அவரை என்ன வாக்குத்தத்தம் கொடுத்து அவரை அழைத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த இடத்துல அவர் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்ப நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நாம் அத்தனை பேரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனால் அழைக்கப்படாமல் இந்த சபைக்கு நம்ம வரவே முடியாது. நாம் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 65. யோவான் 6:65. ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நினைத்ததே. ஒருவன் தன்னுடைய பிதாவினுடைய அருளை பெறாவிட்டால்
இன்னும் இங்கிலீஷ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கிராண்டட், அதாவது அவருடைய அனுமதி இல்லாமல், தேவனுடைய அனுமதி இல்லாமல் என்னிடத்தில் அப்படின்னா அந்த இடத்துல இயேசு சொல்றார் என்னிடத்தில் யாரும் வரமாட்டாங்க. அப்ப தேவனுடைய அனுமதி இருந்தா தான் யார் இடத்துல போவாங்களாம், இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஜனங்கள் போவாங்களாம். அப்போ நாம் அத்தனை பேரும் தேவனால் அனுமதிக்கப்பட்டவர்கள். நம்ம இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறோம், அப்படி சபையில நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா அத்தனை பேரும் நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவனால் அனுமதிக்கப்பட்டவர்கள், தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அப்ப யார் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட சபையில வந்திருக்கோம். அப்ப நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்துல எப்பேற்பட்ட பிரச்சனைகள் நடந்தாலும் அதை குறித்து நாம் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருப்போம். அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. நான் வெறுமனே ஒரு மனுஷன் சொல்லியோ, ஏன்னா நமக்கு சுவிசேஷம் யாராவது என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒரு ஃப்ரெண்டோ நம்ம கூட வேலை செய்யறவங்களோ யாராவது ஒருத்தர் தான் நமக்கு சுவிசேஷம் சொல்லி இந்த சபைக்கு வந்திருப்போம். அப்போ மனுஷன் சொல்லி நம்ம சபைக்கு வரல, தேவனால் அழைக்கப்பட்டுதான் இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அழைத்த தெய்வம் கடைசி வரையும் முடிவு பரியந்தம், அதாவது நாம் எங்க போகணும், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த பரலோக ராஜ்யம் போகும் வரை நம்மை வழிநடத்துவதற்கும் கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப இதுக்கு இடையில என்ன சூழ்நிலை வேணாலும் வரலாம், இதற்கு இடையில எவ்வளவு பிரச்சனைகள் வேணாலும் வரலாம். யோசேப்பு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய தரிசனம் நிறைவேறதுக்குள்ள அவர் பட்ட பாடெல்லாம் நமக்கு தெரியும். குழியில போட்டாங்க, சிறைச்சாலையில போட்டாங்க, எவ்வளவு பாடுகளை அவர் கடந்து போனார். அப்போ எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், போராட்டங்கிறது ஒரு பக்கம், ஆனால் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய யுத்தங்களாகட்டும், எந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அவற்றை பார்த்து நம்முடைய இருதயம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஏன் அப்படின்னா நீங்களும் நானும் நம்முடைய தேவனால் முன்குறிக்கப்பட்டு அவரால் அழைக்கப்பட்டு தேவனால் நம்முடைய சபையிலே நாம் சேர்க்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனா அவருடைய அந்த வார்த்தை திரும்ப வாசிக்கலாம். ரோமர் 8:29. ரோமர் 8:29 நம்முடைய அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரவனா இருக்கும் பொருட்டு தேவன் அவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை அவர் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். அப்ப முன்குறித்த நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக மாறி இருக்கிறோம். நீதிமான்களாக மாறின நம்மை மகிமைப்படுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு மகிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப என்ன மகிமை நமக்கு கொடுத்திருக்கிறார்? தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஓகே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாலும் அதிலிருந்து வேர் பிரித்து நம்மை சபையில கொண்டு சேர்த்திருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன மகிமையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அதே 8ஆம் அதிகாரத்துல 16வது வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே 15வது வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற ஆவியை. அல்லேலூயா. அப்ப நமக்கு என்ன ஒரு ஆவியை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். எதற்கு அடிமைத்தனம்? இப்ப நம்ம இதுக்கு முன்பாக, அதாவது தேவனை அறிவதற்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் ஒரு சில அடிமைத்தனத்துல இருந்திருக்கோம். விக்கிரங்களுடைய அடிமைத்தனம், பாவத்தின் அடிமைத்தனம், இந்த உலகத்தின் அடிமைத்தனம், எத்தனையோ காரியங்களை விட்டு விலக முடியாம அநேக காரியங்களுடைய அடிமைத்தனத்துல நம்ம இருந்திருக்கிறோம். ஆனால் இப்ப நம்ம எப்ப ரட்சிக்கப்பட்டு நம்ம சபையில சேர்க்கப்பட்டோமோ அப்ப வேதம் சொல்லுகிறது திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாமெல்லாம் யாரா? புத்திர சுவிகாரம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இப்ப நார்மலா இந்த ஒண்ணு இல்ல, ஒரு கவுன்சிலருடைய பிள்ளை அப்படின்னாலே அவருக்கு என்ன இருக்கும்? ஒரு கெத்து இருக்கும், அப்படித்தானே? அவருக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கும், அது அவருக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். சோ அது போல தேவனுடைய பிள்ளை, அந்த தேவன் யார் அப்படின்னா இந்த உலகத்தை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தவர், இந்த உலகத்தை தன்னுடைய வெறும் வார்த்தையினாலே சிருஷ்டித்தவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பலாக்கிரமசாலி, அப்படிப்பட்ட மிகப்பெரிய வல்லம் உள்ள தேவனுடைய பிள்ளையாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதுல மகிழ்ச்சி? ஆமென். அப்போ தேவனுடைய பிள்ளையாக நம்ம இருக்கும் பொழுது ஒரு சாதாரண இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு போர்களுக்கோ, இல்ல மனுஷன் நமக்கு விரோதமா எழும்பும் பொழுதோ, இல்ல ஒரு பஞ்சம் வரும் பொழுதோ, இல்ல ஒரு கொள்ளை நோய் வரும் பொழுதோ அதை குறித்து பயப்படாதபடி, கலங்காதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள் என்று நமக்கு வேதம் நமக்கு சுட்டி காமிக்கிறது. அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள ஒரு பலன் வேண்டும். அப்ப நான் கர்த்தரால் அனுமதிக்கப்பட்டவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன். அதே போல கர்த்தர் அழைத்து என்னை சும்மா விடல,
புத்திர சுவிகாரன், அதாவது தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை எனக்கு கொடுத்து தேவனுடைய பிள்ளை அப்பா பிதாவே என்று அவரை அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு அந்த 2 குமாரர்கள் பத்தி அது அந்த ஒரு நிகழ்வை பத்தி நமக்கு தெரியும். அவன் அந்த சின்ன, அதாவது இளையகுமாரன் பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய அப்பாவை விட்டு தூர போறான். எல்லா சொத்துக்களையும் ஆஸ்திகளை எல்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் கொண்டு போய் செலவு பண்ணிட்டு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு மீண்டும் அந்த அப்பாவை தேடி வரும் பொழுது அந்த அப்பா என்ன பண்றாருன்னா அவரை வாடா தன்னுடைய மகனை அப்படியே தோள் மேல அணைச்சுக்கிட்டு அவனுக்கு தேவையான புது வஸ்திரங்கள், அவனுடைய அணிகலன்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவனை மீண்டும் என்ன பண்றாரு அப்படின்னா அவரை அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அதிகாரம், அவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கௌரவத்தை மீண்டும் அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்ப அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் இதற்கு முன்பாக எத்தனையோ விதமான பலவிதமான அடிமைத்தனத்தில் நம்ம வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நம்ம எப்ப தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம பெற்றிருக்கோமோ அப்ப அதற்குரிய கனத்தையும் அதற்குரிய பலத்தையும் அதற்குரிய அதிகாரத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து நீங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு அடுத்த ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். கொலோசியர் 1 அதிகாரம் 27வது வசனம். கொலோசியர் 1 அதிகாரம் 27வது வசனம். பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. 25வது வசனத்திலிருந்தே நான் வாசிக்கிறேன். ஆதி காலங்களுக்கும் தலைமுறைக்கும் மறைவாய் இருந்ததும் இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். பிரஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ரகசியம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. இப்ப 3வது எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே இருக்கிறார். கலாத்தியர் 2:20 இப்படி சொல்கிறது. கலாத்தியர் 2:20, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்தவர்களானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியையும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, மாறாதே, தீண்டாதே என்ற கட்டளைக்கு உட்படுகிறது. கலாத்தியர் 2:20. கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆனால் ஆயிரம் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசிக்கிறீர்களே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், பிழைத்திருக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நம்ம எப்ப ஞானஸ்தானம் எடுத்தோமோ அப்ப ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, என்னுடைய மாம்சமானது சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டாரோ அதே போல நானும் அந்த சிலுவையிலே நான் அறையப்பட்டிருக்கிறேன். அப்ப பிழைத்திருப்பது ஆயினும் நான் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப எனக்குள்ள நான் ஒரு மனுஷன் நான் பிழைத்திருக்கிறேன் அப்படின்னா நான் யாருக்கு எனக்குள்ள இருக்கிறது யார்? அப்போ கிறிஸ்து. அல்லேலூயா. கொஞ்சம் பேக்ல போமா, பின்னாடி போ, கொஞ்சம் பின்னாடி போ, எந்திரிச்சு போ, எந்திரிச்சு அந்த ஸ்டாண்டுக்கு பின்னாடி உட்காருங்க. பேசக்கூடாது, அப்படியே உட்காருங்க. அப்ப நான் எப்ப ஞானஸ்தானம் எடுக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய பழைய மனுஷன் நான் அடக்கம் பண்ணப்பட்டு, அதாவது சிலுவையிலே நான் அறையப்பட்டு புது மனுஷனாக புது சிருஷ்டியாக நான் இந்த உலகத்திலே ஒரு புது குழந்தையாக நான் பிறக்கிறேன். அப்ப புது குழந்தை அப்படிங்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது, அந்த இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அந்த கொலோசியர் 1:27 சொல்லுகிறது,
இயேசுவானவர் மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்கு எலிசா நமக்கு தெரியும். 2 ராஜாக்கள் 6:16 2 ராஜாக்கள் 6:16 அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள் இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது எலிசாவை பிடிக்கும்படியாக ஒரு மிகப்பெரிய சேனை கிளம்பி வருகிறது. அப்போ எலிசாவுடைய வேலைக்காரன் வெளியில வந்து பாக்குறான். மிகப்பெரிய பாத்தீங்கன்னா ஒரு சேனை சூழ்ந்து நிக்குது அவனை பிடிக்கிறதுக்காக. அப்போ எலிசாட்ட வந்து சொல்றான் பதட்டமா, ஐயோ நம்மளை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய கூட்டமே வந்திருக்காங்க அப்படின்னு. அப்போ எலிசா வந்து சொல்றாரு, ஒரு சின்ன விண்ணப்பம் பண்றாரு. தேவனிடத்துல ஒரு விண்ணப்பம் பண்றார். ஆண்டவரே, இவருடைய கண்களை திறந்து, அதாவது தன்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தருளும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் பண்றார். அப்போ அவருடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இவர்களை சுற்றி, அதாவது எலிசாவையும் அவருடைய வேலைக்காரர்களை சுற்றி தேவனுடைய சேனையானது, மிகப்பெரிய சேனை அவர்களை சூழ்ந்து நிற்கிறது. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல அவர் சொல்றாரு, இதோ நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை விட நம்மளோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம். அப்ப இதை எப்ப பாக்குறாரு அப்படின்னு, அவருடைய ஆவிக்குரிய கண்களை திறக்க பொழுது அவரோடு கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேனையை அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த காலத்துல, அதாவது நம்ம தாவீது கூட பாடுவாரு சங்கீதம் 16:8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என்னோடு கூட இருப்பதுதான், நான் யாராலும் அசைக்கப்படுவதில்லை. அப்போ அவர் வந்து தேவனுடைய சேனைகளை தன்னோட கூட வச்சிருக்கேன்னு சொல்றாரு. எலிசா சொல்றாரு, எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய எனக்கு முன்பாக வரக்கூடிய அந்த சேனைகளை விட எங்களோடு கூட இருக்கக்கூடிய தேவனுடைய சேனை அதிகம் என்று அவர் வந்து பாத்தீங்கன்னா எலிசா சொல்றாரு. அப்போ அந்த காலத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்தவரையிலும் அநேக சேனைகள் தான் அவர்களோடு கூட இருந்தது, அவர்களுக்கு பாதுகாக்கும்படியாக. ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலும் எப்ப வந்து நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்ப நம்மளுடைய பழைய மனுஷன், நான் மரித்து எனக்குள்ளே கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்தவரையிலும் அவருடைய தேவனுடைய சேனை அல்லது தேவ தூதர்கள் தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. ஆனால் இங்க புதிய ஏற்பாட்டை பொறுத்தவரையிலும் கர்த்தர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப மகிமை நம்பிக்கையாக ஒரு கர்த்தரை நமக்குள்ள வாசம் கொள்ளும் பொழுது நாம் எப்பேற்பட்ட ஒரு பலனை நாம் அடைந்தவர்களாக இருக்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். 1 யோவான் 4:3-4 வசனங்கள். 1 யோவான் 4:3-4 வசனம். கரெக்ட் தான். 4:3-4 வசனம். மாம்சத்தில் அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதில்லை. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய ஆவி அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது. பிள்ளைகளை, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உங்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் யாருக்குள் இருக்கிறவர் பெரியவரா? நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அப்ப இந்த உலகத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னா, 3ஆம் வசனம் சொல்லுது, கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி அதுவே. இப்ப இந்த உலகத்துல அந்தி கிறிஸ்து வந்துட்டானா? ஆனா வரல. ஆனா அவனுடைய ஆவி இந்த உலகத்துல கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அப்படித்தானே? இந்த உலகத்துல நமக்கு அநேக போராட்டங்கள் வருதா? கண்டிப்பா போராட்டங்கள் வருது. பர்டிகுலராக ரட்சிக்கப்பட்ட அத்தனை தேவ பிள்ளைகளுக்கு எதிராக கண்டிப்பா போராட்டங்களையும் யுத்தங்களையும் கண்டிப்பா நம்ம அதை சந்திச்சுதான் ஆகணும். அது வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதெல்லாம் தாண்டினாதான் நம்ம வந்து தேவனை தரிசிக்க முடியும், தேவனுடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடியும். அப்ப இந்த உலகத்தில் நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்களை கொண்டு வர்றது யாரு அப்படின்னா, யாரு? அந்த அந்தி கிறிஸ்துடைய ஆவி. நம்ம இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 6:12 வசனம். எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. இப்ப இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய போராட்டம், பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, தாவீதெல்லாம் மிகப்பெரிய ஒரு யுத்த வீரனாக இருந்தான். அப்ப அன்னைக்கெல்லாம் எதை வச்சு சண்டை போட்டாங்கன்னா, மிகப்பெரிய
கேடகத்தையும் ஈட்டியும் வாள் இது போன்ற போர் ஆயுதங்களை கொண்டு சண்டை போட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்த யுத்தங்கள்லாம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும், பக்கத்து நாட்டு தேசத்துல இருக்கக்கூடிய ராஜாக்களோடு அவருடைய போர் படை வீரர்களோடு தான் அன்னைக்கு யுத்தம் நடந்தது. அப்ப அந்த யுத்தத்துக்கு அவர்களுக்கு ஒரு ஆயுதம் தேவைப்பட்டுச்சு. அந்த ஆயுதத்தை கொண்டு மாம்சம், அதாவது டைரக்டா ஒரு மனுஷனோடும் அவனுடைய ரத்தத்தோடு தான் அன்னைக்கு நடந்த யுத்தங்கள் இருந்தது. ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய யுத்தம், அதாவது புதிய ஏற்பாட்டாகிய இந்த நம்முடைய காலத்தில் நடக்கக்கூடிய யுத்தம் எப்படிப்பட்ட யுத்தமாக இருக்கிறது என்றால், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்ப ஏன் நமக்கு இவ்வளவு பெரிய போராட்டம் அப்படின்னா, ஏன் அப்படின்னா அவனுடைய பிளேஸுக்கு தான் நம்மளை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்படித்தானே? அவன் அந்த தள்ளப்பட்ட அந்த ஆன்டி கிறிஸ்துடைய ஆவி இருக்கு இல்லையா, அவனுக்கு எதிராக அவனுடைய இடத்துக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நாம எப்படியாவது இவன் என்ன பண்ணக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை விடக்கூடாது அப்படிங்கறத அவனுடைய பிரதான நோக்கம். அப்ப ஏதோ ஒரு வழியில எப்படி வேணாலும் இருக்கலாம். அண்டி கிறிஸ்துடைய ஆவி அப்படின்னா அப்படியே தலையை விரிச்சு போட்டு அப்படியே ஒரு வெள்ளை சேலை கட்டிட்டு அப்படியே அப்படி வர்றது இல்ல. நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன கர்த்தரை விட்டு வழிவிலக பண்ணக்கூடிய அத்தனையுமே ஆன்டி கிறிஸ்து ஆவிதான். அல்லேலூயா. நம்ம கையில வச்சிருக்கக்கூடிய மொபைல் முதற்கொண்டு நம்ம நல்லா ஜபிக்கலாம்னு சொல்லிட்டு உட்காருவோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ட்ரைங்னு ஒரு சவுண்ட் கேட்கும். அப்ப என்ன பண்ணுவோம், எடுத்து பார்ப்போம். அந்த டைம்ல ஒரு 4 மெசேஜ் வந்திருக்கும் வாட்ஸ்அப்ல, அதை நம்ம ஓபன் பண்ணுவோம். அதுல இருந்து ஒரு ஃபேஸ்புக் போவோம், பாத்தீங்கன்னா அதுலயே அரை மணி நேரம் போயிடும். சோ எதெல்லாம் கர்த்தரை விட்டு வழிவிலக பண்ணுகிறதோ அத்தனையுமே ஆன்டி கிறிஸ்டோட ஆவிதான். அல்லேலூயா. சோ எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். ஜீன்ஸ் பேண்ட் போட்டு வரலாம், பெரிய கேடிஎம் பைக்ல வரலாம், கூலிங் கிளாஸ் எப்படி வேணாலும் வரலாம். நம்முடைய வாழ்க்கையை அடிப்பிரள பண்ணக்கூடிய, கர்த்தரை விட்டு தூரம் போக பண்ணக்கூடிய, கர்த்தருடைய பிரமாணங்களை கைகொள்ள விடாமல் பாவத்தின் அடிமைத்தனத்தில் கொண்டு போக பண்ணக்கூடிய அத்தனையுமே ஆன்டி கிறிஸ்டோட ஆவிதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அது எப்பேற்பட்ட டெக்னாலஜியாக கூட இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்தாதான் எங்க போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கை கொண்டு அதன்படி நடக்கிறவர்கள் தான் அது அங்க போக முடியும். அப்போ அதை விட்டு நம்மை தூர பண்ணக்கூடிய அத்தனை காரியங்களும் என்ன சொல்லப்பட்டு வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அது ஆன்டி கிறிஸ்துடைய ஆவி. அல்லேலூயா. அப்ப அதை நான் எதிர்த்து நின்று போராடுவதற்கு எனக்கு பலன் வேண்டும். அந்த பலனை தருகிறவர் யார் அப்படின்னா தேவாவியானவர். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தில் இருப்பவன் யாருன்னா ஆன்டி கிறிஸ்துடைய ஆவி. அந்த ஆன்டி கிறிஸ்ட், அந்த ஆவியை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த வேதம் அழகா சொல்லுது, இந்த உலகத்தில் இருக்கிறவன் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் இங்க நடக்கக்கூடிய யுத்தம், அதாவது பிசாசுக்கு எதிராக நடக்கக்கூடிய யுத்தம், அந்த துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆனால் அந்த யுத்தத்திலே தீங்கு நாளிலே சகலவற்றையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கக்கூடிய திராணியை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஏன் அப்படின்னா அந்த தேவன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு விரோதமா எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடக்கூடிய பலனையும் சத்துவத்தையும் உங்களுக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க போய் வெளியில தேட வேண்டியதில்லை. எந்த ஒரு பிரச்சனையும் வெளியில போய் தேட வேண்டியது. இதை எப்படி நான் மேற்கொள்வது, இதை எப்படி நான் சமாளிக்கிறது, இதை எப்படி நான் ஜெயிப்பது அப்படிங்கிறத நம்ம வெளியில போய் தேட வேண்டியதில்லை. எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிப்பதற்கும் அதை எதிர்த்து நின்று போராடுவதற்கும் கர்த்தர் நமக்கு பலனை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் ஆவன. மார்க்கு கடைசி அதிகாரத்துல எடுத்தவங்க வாசிங்க. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆம். அல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படி சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கக்கூடிய அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை நீங்கள் துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசுவீர்கள், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. அப்ப எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இப்ப பிசாசு இந்த உலகத்துல இருக்கிறவன்,
வியாதி அவன் தான் கொண்டு வர்றான். நமக்கு சர்ப்பம், அதாவது அநேக மாந்திரிக செய்வனை கட்டுகளை செய்யறவன் அவன் தான். அப்ப நமக்கு விரோதமா இந்த உலகத்துல எத்தனை விதமான போராட்டங்கள் எந்த ரூபத்துல வந்தாலும் அவற்றை மேற்கொள்வதற்கு விசுவாசிக்கிறவன் எப்படி அவன் மூலமாக இப்படிப்பட்ட அடையாளங்கள் நடக்குது அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. இப்ப நம்மை சுற்றி எப்பேற்பட்ட போராட்டங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், அல்லது ஒரு பேய் பிசாசு நமக்கு எதிராக வந்தாலும், அல்லது எப்பேற்பட்ட சத்துவம் நமக்கு விரோதமாய் வந்தாலும், இல்ல சாவுக்கு ஏதுவான ஒன்றை நாம் குடித்தாலும், எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நமக்கு பலனையும் அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் நமக்கு வரக்கூடிய போராட்டங்களை விட, யுத்தங்களை விட, அதை கொண்டு வரக்கூடிய பிசாசை விட நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எனக்குள்ள ஒரு மிகப்பெரியவர் இருக்கிறார். அப்ப அவர் மிகப்பெரிய ஒரு பலசாலி, பராக்கிரமசாலி, இந்த உலகத்தை உண்டாக்குன ஒரு மிகப்பெரிய தெய்வம் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்னா, அப்ப நான் இந்த உலகத்தில் நடக்கூடிய ஒரு சாதாரண விஷயத்தை குறித்து நான் அதை குறித்து கலங்காதபடி எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும் சரி, அதை குறித்து நாம் கலங்க வேண்டியதில்லை. நம்ம உண்மையில நம்ம ஜெபிக்கிறதுக்கு தடை என்ன பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல அநேக போராட்டங்கள் வரும். ஒரு திடீர்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு 10,000 ஃபீஸ் கட்டணும்னு வச்சுங்க. அப்ப நம்மளால உட்காந்து ஜெபிக்க முடியுமா? காலைல ஃபீஸ் கட்டணும், ஒரு 10,000 கண்டிப்பா கட்டியே ஆகணும், இல்லைன்னா நாளைக்கு பிள்ளை ஸ்கூலுக்குள்ளே வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல நம்மளால ஒரு சந்தோஷமா ஒரு சமாதானமா ஜெபிக்க முடியுமா? முடியாது. எவன்கிட்ட பணம் கேட்கலாம், இந்த 10,000 யார்கிட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு யோசனை தான் நமக்குள்ள போயிட்டு இருக்கும். அப்போ எல்லா சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்முடைய தேவனிடத்தில் நாம் அவரிடத்துல நம்முடைய விண்ணப்பமாக அதை அவரிடத்துல சொல்லிட்டு நாம் சமாதானத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் அத்தனை தேவைகளையும் அவர் சந்திப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், இவையெல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப எல்லா தேவைகள், உங்களுடைய குடும்பத்தின் தேவைகளாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய படிப்பாக இருக்கலாம், எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன்னா அவர் பெரியவர், இந்த உலகத்தில் இருக்கிறவரையிலும் அவர் பெரியவர். அப்ப எல்லாவற்றையும் சந்திப்பதற்கு, உங்களுடைய எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செம்மையாய் நடத்துவதற்கும் அவர் போதுமானவரா இருக்கிறார். அப்ப என்னுடைய வேலை என்ன அப்படின்னா அவர் தேவனை நோக்கி, எப்பொழுதும் தேவனை நோக்கி காத்திருக்க வேண்டியது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான காட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற தாமத்தையும் கைவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறதுமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட பொறுமையோடே வாழப்படுவோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நாம் தள்ளிவிட்டு, இத்தனை மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இதெல்லாம் எந்த சாட்சிகளை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, இந்த 11ஆம் அதிகாரத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா நிறைய சாட்சிகள், அதாவது இதுக்கு முன்பாக, அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த அத்தனை பரிசுத்தவான்களுடைய சாட்சி இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபேல் முதற்கொண்டு, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆபேல், அவருக்கு பின்பாக வர இந்த மோசே, அத்தனை நீதிமான்களுடைய சாட்சிகளையும் ஒவ்வொன்றாக வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த 10வது வசனத்துல, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்குன அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். இங்க யாரை பத்தி சொல்லப்படுதுன்னா, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராய் இருக்கிற ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களே கூடியிருந்தான். அது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்காங்க? ஆபிரகாமை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம் அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அந்த கானான் தேசமே கொடுக்கப்பட்டிருக்கு. அவரை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவருக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை இந்த பூமி தாங்க முடியாத இருந்துச்சான். அல்லேலூயா. அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான், அவ்வளோ ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், வயல் நிலங்கள், அவ்வளோ மிகப்பெரிய ஆஸ்தியோடும் அந்தஸ்தோடும் இருந்தாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் சொல்றாரு, விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல சஞ்சரித்து வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராக இருக்கக்கூடிய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். கூடாரம்னா என்னது? டென்ட். நம்மளாம் பண்ணி பெரிய பெரிய மாடி வீடெல்லாம் கட்டி
மிகப்பெரிய வீடு கட்டியிருக்கான். ஆனா அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவனாக இருந்தும் அவன் எங்க குடியிருந்தானா? கூடாரத்திலே குடியிருந்தான். ஏன் அப்படின்னா, ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அஸ்திபாரம் உள்ள நகரம்னா எது? அஸ்திபாரம் உள்ள நகரம்னா எது? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிக்கப்பட்டன. அல்லேலூயா. இப்ப நம்முடைய பூமி இப்ப என்ன ஷேப்ல இருக்கு? நம்முடைய பூமி உருண்டை. அது என்ன பண்ணிட்டு இருக்குன்னா 24 hours சுத்திட்டே இருக்கு. அதுக்கு அஸ்திபாரம் இருக்கா? அதாவது அது எங்க நிலையா இருக்கா? இல்ல. அது தன்னைத்தானே சுத்திட்டு இருக்கு, பூமியை சுற்றி வருகிறது. ஆனால் ஒரு புதிய நகரம் நமக்கு வரப்போகிறது. புதிய எருசலேம் அப்படிங்கிற ஒரு நகரம் நமக்கு பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வரப்போகிறது. அந்த நகரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நகரத்தின் 14வது வசனம், நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அது பாத்தீங்கன்னா ஸ்கொயர் டைப், அதாவது சதுரமாக இருக்க போது அதுக்கு 12 அஸ்திபாரங்கள். அப்படின்னா அது சுத்தாது. இப்ப பூமி சுத்தக்கூடியதாக இருக்கிறது, உருண்டையாக இருக்கிறது. ஆனால் வரக்கூடிய புதிய எருசலேம் ஸ்கொயர் டைப்ல, அதாவது சதுரமாக இருக்க போது அது ஒரு இடத்துல நிலையாக இருக்க போகிறது. இப்ப எப்படி பூமி சுத்திட்டு இருக்கோ அதே போல ஒரு புதிய ஒரு நகரத்தை கர்த்தர் நமக்காக உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நகரத்தை தான் எதிர்பார்த்து யார் காத்துட்டு இருக்காரு அப்படின்னா, யாரு? ஆபிரகாம் காத்து கொண்டிருக்கார். மீண்டும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரம் உள்ள நகரம் தேவனாக இயேசு கிறிஸ்துவினால் நமக்காக செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. எதுக்காக அப்படின்னா, மணவாட்டியாகிய நம்முடைய இந்த சபையை கொண்டு போய் எங்க வைக்க போறாரு? அஸ்திபாரம் உள்ள அந்த நகரமாகிய புதிய எருசலேம்ல நம்ம எல்லாம் கொண்டு போய் வைக்க போகிறார். அந்த நகரத்தை குறித்து எடுத்தோம்னா பெரிய சப்ஜெக்ட். அந்த 21ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அந்த புதிய எருசலேம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறது குறித்து அந்த வசனம் போட்டிருக்கு. வீட்டுல போய் படிச்சு பாருங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு அஸ்திபாரம் உள்ள நகரத்தை எதிர்பார்த்து யார் காத்துட்டு இருக்கா அப்படின்னா, ஆபிரகாம் காலத்திலே காத்துட்டு இருந்தாங்களாம். அல்லேலூயா. அப்ப அவர்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு. ஆனால் அவர்களால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, 13வது வசனம் சொல்லுகிறது, இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று எண்ணி அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஆபிரகாம்ங்கிறது மிகப்பெரிய பரிசுத்தவான், அப்படித்தானே? அந்த 11ஆம் வசனத்துல பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கக்கூடிய அத்தனை பரிசுத்தவான்களை பற்றி நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் எல்லாம் நம்மை விட பரிசுத்தவான்களாகவும் நீதிமான்களாகவும் வாழ்ந்தவர்கள். ஆனால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களும் நீதிமான்களாலையும் அப்படிப்பட்ட இவர்களால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நகரத்தை அவர்கள் அடையாமல் போனார்கள். ஏன் அப்படின்னா, நம்ம இன்னொரு சம்பவம் கூட நமக்கு வேதத்துல இருக்கு. ஆபிரகாம் அவர் மடியில யாரும் இருப்பா? லாசர் இருப்பாரு. இவங்க 2 பேரும் எங்க இருப்பாங்கன்னா மேல் பாதாளத்துல இருப்பாங்க. தாழ்ந்த பாதாளத்துல ஐஸ்வர்யவான் இருப்பாங்க. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தை பொறுத்தவரையிலும் மரணம், அதாவது யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு போறாங்களோ, யாரெல்லாம் இறக்குறாங்களோ, அவர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க அப்படின்னா மேல் பாதாளத்திலையும் தாழ்ந்த பாதாளத்திலும் தான் இருந்தாங்க. ஐஸ்வர்யவான், அதாவது அவன் பாவம் செஞ்சிருந்தான் அப்படின்னா அவன் தாழ்ந்த பாதாளத்துல போகணும். அவன் ஒருவேளை நீதிமானாக இருந்தால் அவன் மேல் பாதாளம். அப்ப 2 பேருக்கும் இடையில, மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் இடையில ஒரு பிளவு தான் இருக்கும். இங்க உள்ளவங்க அவங்கள பார்க்க முடியும், அவங்க உள்ளவங்க இவங்கள பார்க்க முடியும். அப்போ அவங்களால ஒரு நிம்மதியா இருக்க முடியுமா? நம்ம பக்கத்திலே ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, ரொம்ப வேதனை அனுபவிச்சுட்டு, ரொம்ப வியாதியஸ்தரா ஒருத்தர் படுத்துட்டு இருக்காங்க. நம்ம வீட்லயே வச்சுங்களேன், ஒரு ரொம்ப அழுதுட்டே இருக்காங்க, கஷ்டப்பட்டே இருக்காங்க. நம்ம பார்த்துட்டு நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? கஷ்டமா இருக்கும்ல. அதே போலதான் அவர்கள் மேல் பாதாளத்துல தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனை இல்லை, எந்த விதமான பற்கடிப்பு கிடையாது, அவர்களுக்கு தாகங்கள் எதுவுமே கிடையாது. அவர்கள் நிம்மதியா இருந்தாங்க. ஆனால் அவர்கள் கண் முன்பாகவே தன்னுடைய சகோதரர்கள் அந்த இடத்துல கஷ்டப்படுறத, அவர்கள் தண்ணி இல்லாம அந்த நெருப்புல அக்னியில அவர்கள் கஷ்டப்படுறத பார்த்துட்டே இருந்தாங்க. அப்போ அவர்கள் நீதிமான்களாக இருந்தாலும் தேவன் அவர்களுக்கு ஆல்ரெடி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த புதிய எருசலேமாகிய அந்த அஸ்திபாரம் உள்ள நகரத்தை அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு, தூரத்துல பார்த்தாங்க. நமக்கு ஒரு நகரம் உண்டாக்கப்பட்டிருக்க, தூரத்துல பார்த்தாங்களே,
ஒளிஞ்சு அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நகரத்தை அவர்களால அடைய முடியவில்லை, அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏன் அப்படின்னா அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி முழுமை அடையவில்லை. ஹல்லேலூயா. அப்ப எப்பொழுது மனுஷனுடைய நீதி முழுமை அடைஞ்சுன்னா, இந்த உலகத்துல எப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை இந்த உலகத்துல சிந்தி மனுஷனை கழுவி நீதிமானாக மாற்றினாரோ, அப்பொழுதுதான் மனுஷன் முழுமையான நீதிமானாக மாறினான். ஹல்லேலூயா. அப்ப பழைய ஏற்பாட்டு கால அத்தனை பரிசுத்தவான்களும் எவ்வளவுதான் அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தாலும் அவருடைய பரிசுத்தம் என்பது முழுமையடையவில்லை. எத்தனையோ ஆடுகளை பலி கொடுத்தாங்க, பெரிய பெரிய காளைகளை கொண்ட பலி கொடுத்தாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஆடுகள்னாலும் காளைகள்னாலும் அந்த இரத்தத்தினால அவருடைய பரிசுத்தமானது முழுமையடையவில்லை, அவருடைய நீதி முழுமையடையவில்லை. எப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தை இந்த உலகத்துல சிந்தினாரோ அந்த இரத்தத்தின் மூலமாக தான் நாம் முழுமையை பெற்று, அல்லேலூயா, நாம் அந்த நீதி உள்ளவர்களாக, நீதிமான்களாக. அப்பதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப நாம் எப்ப இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, இந்த சபை எப்ப எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ அப்பொழுதுதான் அந்த பரலோக ராஜ்யத்திலிருந்து அந்த அந்த அஸ்திவாரம் உள்ள நகரமானது பரலோக ராஜ்யத்திலிருந்து கீழே இறங்கி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 39வது வசனம், அதே 11ஆம் அதிகாரம் 31ல, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். ஹல்லேலூயா. அவங்க எப்ப பூரணம் அடைவாங்கன்னா, எப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ, சபை எப்ப மேல போகுதோ அப்பதான். அப்ப நம்ம இல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடி. பூரணம்னா என்ன? முழுமை. ஹல்லேலூயா. பூரணம்னா முழுமை அடைகிறது. அந்த முழுமையை அவங்க எப்ப அடைவாங்கன்னா, எப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் எப்பொழுது பரலோக ராஜ்யத்துக்கு போறாங்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த நகரமாகிய புதிய எருசலேமுக்கு அவர்களும் சேருகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது? பரலோக ராஜ்யத்துக்கு நம்மெல்லாம் போக வேண்டும், அப்படித்தானே? நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு எப்ப நம்ம தேவன் வருவார், நம்ம எல்லாம் அழைத்து போவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடைவதற்கு பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்களுக்கே கிடைக்காத ஒரு பாக்கியம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களாகி நமக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு நம்ம ஏதாவது பண்ணமா? நம்ம ஏதாவது அதுக்காக பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பலி செலுத்தணும், அவங்களுடைய பாவம் போறதுக்கு பலி செலுத்தணும். பாத்தீங்கன்னா நிறைய முறைமைகள்லாம் இருந்துச்சு. சோ அப்படிப்பட்ட முறைமைகளை எல்லாம் நாம ஏதாவது நம்ம கை கொண்டோமா? இல்ல. ஞானஸ்தானம் அப்படிங்கிறது தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்தானம் பெறும் பொழுது நாம் பரிசுத்தவான்களாக மாற்றப்பட்டோம். அல்லேலூயா. அப்ப என்னுடைய நீதியின்படி அல்ல, நான் அதற்காக நான் நீதிமானாக மாறுவதற்கு நான் இந்த உலகத்துல எதுவுமே விலைக்கிரயமாக கொடுக்கவில்லை. எனக்காக விலைக்கிரயமாக தன்னுடைய உயிரை கொடுத்த இயேசுடைய அந்த பரிசுத்த இரத்தத்தை நான் எப்பொழுது அதை நான் விசுவாசிக்கிறேனோ அப்பொழுது நான் நீதிமானாக மாற்றப்பட்டேன். அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுக்கு கூட கிடைக்காத ஒரு பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் வேதம் நமக்கு கொடுக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ வேதம் இப்ப நம்ம பார்த்த பாயிண்ட் எல்லாம் திரும்ப நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா, முதல் நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அப்படித்தானே? தேவனால் அழைக்கப்படாமல் நம்ம சபைக்கு வரமாட்டோம். அப்ப சபைக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நம்ம தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனால் முன்னறிந்து அவரால் முன்குறிக்கப்பட்டு தேவனால் அழைக்கப்பட்டு அவரால் நீதிமானாக்கப்பட்டு அவரால் நாம் மகிமைப்படுத்திருக்கிறோம். என்ன எப்படிப்பட்ட ஒரு மகிமையை நாம் பெற்றிருக்கோம் என்றால், தேவனுடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை நாம் பெற்று அவருடைய மகிமைக்கு நேராக நாம் கடந்து சென்றிருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா, தேவனுடைய வல்லமை, அதிகாரம், அதாவது அப்ப தேவன் ஒரு நீதியின் தெய்வமாக நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்த பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத ஒரு மகிமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஒரு அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட மகிமைகளை பெற்ற நாம் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனைகளை கொண்டோ, ஒரு போராட்டத்தை கொண்டோ, அல்லது தேசத்துக்கு விரோதமாய் தேசம் ஒரு பிரச்சனை நடக்கும் போதோ, ஒரு யுத்தம் நடக்கும் பொழுதோ, அல்லது ஒரு கொள்ளை நோய் வரும் பொழுதோ, அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரும் பொழுதோ அதை கண்டு
கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். ஹல்லேலூயா. இப்ப வேதவசனம் சிம்பிளா சொல்ல போனா இந்த உலகத்தை பார்த்து நம்ம எதற்கும் கலங்கக்கூடாது. ஆமென். இந்த உலகத்துல எப்பேற்பட்ட, ஏன்னா வேதவசனம் அப்படிதான் சொல்லுது, இப்படிதான் நடக்கும்னு எழுதப்பட்டிருக்கிறது. அது நடக்காம நம்ம என்ன பண்ணலாம், முழங்கால் படிட்டு ஜெபிக்கலாம். அப்ப ஜெபிக்கும் பொழுது அந்த தண்டனையின் காலம், அதாவது உபத்திரவத்தின் காலம் குறைக்கப்படுமே பொழுது அது கண்டிப்பா நடக்காம இருக்காது. அதற்குரிய காலம் ஏன்னா குறைக்கப்படலாம். நீ நம்முடைய ஜெபத்தின் நிமித்தம், நம்முடைய முழங்காலுடைய யுத்தத்தின் நிமித்தம் வரப்போகக்கூடிய அப்படிப்பட்ட பிரச்சனையின் காலம், யுத்தத்தின் காலம் குறைக்கப்படலாம். ஆனால் கண்டிப்பா அப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க எல்லா உபத்திரவத்தின் காலத்தின் மத்தியில தான் நம்ம கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லேலூயா. அப்ப இதை பார்த்து நம்ம பயப்படவோ அல்லது அதை குறித்து கவலைப்படவோ அல்லது நம்முடைய இருதயத்துல மிகப்பெரிய ஒரு பாரத்தை ஏற்படுத்துவதற்கோ அல்ல, அதை குறித்து கவலைப்படாமல் எச்சரிக்கையா இருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா.